ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஸ்கின் டைட்னிங், அதாவது ஃபேஷியல் வந்து நம்ம பார்லரில் போய் தான் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே வச்சு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோக்கு வந்து நிறைய வந்து குணங்கள் இருக்கிறது. அந்த டொமேட்டோ வந்து நம்ம ரெகுலராக இன்டேக் எடுத்தாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி அவுட்டரில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கூட ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அந்த டொமேட்டோ வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜூஸு டொமேட்டோவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனியோட கொஞ்சம் டர்மரிக், இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் அப்வர்ட்ஸில், அதாவது நெக்லேருந்து தலை வரைக்கும் நீங்கள் நல்லா அப்வர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு அதை வந்து உடனே வந்து வாஷ் பண்ணும்போது சில் வாட்டர்லேயோ இல்லை லூக் வார்ம் வாட்டர்லேயோ வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு வெட் காட்டன் வச்சு நல்லா வந்து ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரப் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி வெளியில் போட்டுருவோம். ஸோ அந்த தோல் வந்து எவ்வளோ ஒரு நியூட்ரிஷன்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ தோலில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அந்த தோலோட நீங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சுட்டு கொஞ்சம் ஹனி அதில் போட்டுட்டு ஓட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓட்ஸை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த தோல்லையே இத்தனையும் வச்சு நல்லா ஃபேஸில் வந்து ஒரு மசாஜ் பண்ணுங்கள். ரொட்டேஷன் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா அந்த வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அகெயின் வந்து ஃபேஸ் வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு டைட்னிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.